இசைத்துறையில் அதிகபட்ச தேசிய விருதை வென்ற ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா தான். இதுவரை 5 முறை அவர் தேசிய விருதுகளை வென்றுள்ளார். 3 படங்களுக்கு பொதுவான இசையமைப்பாளருக்குரிய விருதினையும், 2 படங்களுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதுகளையும் வென்றுள்ளார். சலங்கை ஒலி என்ற பெயரில் தமிழில் வெளியான படம் சாகர சங்கமம். கே. விஸ்வநாத் இயக்கத்தில் கமல், ஜெயபிரதா நடித்த தெலுங்கு படம். இந்த படத்தின் இரு ஹீரோக்கள் இளையராஜாவும் கமலஹாசனும். படத்தில் இளையராஜாவின் இசையில் வெளியான அத்தனை பாடல்களும் இந்திய திரையுலகையே தென்னகத்தை திரும்பி பார்க்க வைத்தன. முதல் தேசிய விருதினை பெற்றார் இசைஞானி. சிறந்த இசைக்கான விருது தெலுங்கு படத்திற்கு கிடைத்தாலும் தமிழில் கிடைக்கவில்லையே என்று இளையராஜாவின் ஏக்கத்தை தீர்த்தது கே. பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த சிந்து பைரவி. கர்நாடக இசையில் இளையராஜா செய்த புரட்சி இந்த படம் என்று அடிக்கடி சொல்வார் கே. பாலச்சந்தர். அத்தனை பாடல்களும் இசை ஆச்சரியங்களாய் காலத்தை வென்று நிற்கின்றன. கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியானதுதான் ருத்ரவீணை. தமிழில் உன்னால் முடியும் தம்பி என்ற பெயரில் வெளியானது. கமலஹாசன், ஜெமினி கணேசன், சீதா நடித்திருந்த இந்த படத்திலும் சாஸ்திரிய இசையின் மரபுகளை உடைத்து புதிய சங்கீதம் படைத்தார் ராஜா. அதை பாராட்டும் வகையில் படத்திலேயே ஒரு வசனமும் வைத்திருப்பார் கேபி. அந்த பாடல்தான் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு. இளையராஜாவின் இசையில் வெளியான மலையாள திரைப்படம் பழசிராஜா. இதே பெயரில் தமிழிலும் வெளியானது. ஹரிகரன் இயக்கிய இந்த படத்தில் சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது இளையராஜாவுக்கு கிடைத்தது. படத்தில் 6 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. 6மே அற்புதமான பாடல்கள். பாடல்களுக்கும் சேர்த்து விருது வழங்காத ஆதகம் இருந்தது ராஜாவிற்கு. இந்த ஆண்டுக்கான தேசிய விருது அறிவிப்பில் பாலாவின் தார தப்பட்டை படத்திற்காக மீண்டும் சிறந்த பின்னணி இசைக்கான விருதை இளையராஜாவிற்கு வழங்கியது மத்திய அரசு. இந்த படத்திலும் பாடல்கள் சிறப்பாக வந்திருந்தன. குறிப்பாக என்னுள்ளம் கோவில் அந்த பாடலுக்கு சிறந்த இசைக்கான விருது கிடைக்கும் என்று பாலா எதிர்பார்த்தார். இனி சிறந்த பாடல், பின்னணி இசை என்று பிரித்து விருது தர வேண்டாம் என்றும், எப்போதும் போல சிறந்த இசை என்று ஒரு விருது தர வேண்டும் என்றும் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருந்தார் இளையராஜா.